என்று நாங்கள் அங்கே பதிவு செய்திருக்கிறோம். ஆனால் பாஜக தலைவர்கள் கூட்டணி என்றால் இவர்கள் அமைதியாக இருப்பார்கள் சொல்லுகிறார்களே, உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறோம். மக்களுடைய பிரச்சனையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையா, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நடைமுறைப்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும், காவல்துறையை இன்னும் மென்மேலும் மெருகெடுத்த வேண்டும், நவீனப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, தூய்மை பணியாளர்கள் அங்கு உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது, போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் சென்று அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டினோம். Sir, the scavenger workers strike. Only the Congress party participated. பத்திரிகைகள் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் இவங்க குரல் கொடுக்கிறாங்க, கூட்டணியில் இருக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. மக்களுடைய பிரச்சனையை காங்கிரஸ் பேர் இயக்கம் மக்களுக்காக எடுக்கும் 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 என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. அதை நாம் அனைவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப தீர்மானம் போட்டிருக்கோம். இந்த தீர்மானத்தை எல்லாம் படிக்க தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம், இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று. ஆனால் பாஜக என்ன சொல்றாங்க? கூட்டணி கட்சியெல்லாம் அமைதியா இருக்காங்க. இதை அவர்கள் ஒருவரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சட்டப்பேரவையிலும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பதிவு என்ன இருக்கு? நான் கேட்கிறேன், 2014ஆம் ஆண்டு எப்படி ஆட்சிக்கு வந்தீர்கள்? பாஜக வாக்கு திருடர்கள். குஜராத் மாடல், குஜராத் மாடல், குஜராத் மாடல் மாதிரி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலமும் ஜொலிக்க போதுன்னாங்க. ஆனா குஜராத் மாடல் என்னாச்சு? ஒரு வாக்குக்கு 15 லட்சம். One vote if for BJP, Lotus 15 lakhs will give now. பிளாக் பண்ணினா ஸ்விஸ் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. காங்கிரஸ் காரெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, நாங்க எடுத்துட்டு வருவோம். நாங்க 11 ஆண்டுகள் கடந்து வந்ததை ஏன் இன்னும் கொடுக்கவில்லை, ஏன் இன்னும் எடுத்து வரவில்லை? பொய் பித்தலாட்டக்காரர்கள் பாஜக காரர்கள் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணம். போதாதான் டாலர் விலையை 80 40 ரூபாய் கொடுக்கிறாங்க. பெட்ரோல் டீசல் விலையை பாதி மக்கள் நம்பிட்டாங்க. ஆஹா, இவங்க ஆட்சிக்கு வந்தா தேனும் பாலும் ஓட போது. அந்த திருநாவுக்கரசோட பலமுறை பேசியிருக்கார். எங்க பக்கத்து வீட்டுக்காரன் கூட சொன்னான், 5 லட்சம் கிடைச்சா கடன் அடிச்சிடலாம், ஓட்டு போட்டான். இப்படி திருட்டும் புரட்டும் எல்லா கோடி வாக்குறுதியும் கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. 2014 19 என்னாச்சு? நாட்டுப்பற்று, தேசப்பற்று. பாகல்கோட்ல அங்க பாம் அடிச்சு ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. அங்க அண்டை மாநிலங்கள், அண்டை நாடுகளுடைய ஒட்டியுள்ள மாநிலங்களில் எல்லாம் பேட்ரியா, தேசப்பற்று என்று தட்டி எழுப்பினார்கள். நமக்கெல்லாம் தேசப்பற்றாளர்கள். ஓஹோ, பாஜகவிற்கு நாம் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வாக்களிச்சாங்க. 2வது முறை ஆட்சிக்கு வந்தாங்க. 3வது முறை ஆட்சிக்கு வரும் பொழுது பாஜக ஆட்சி இல்லை, இது கூட்டணி ஆட்சி. 420 கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு வெறும் 220 தான் கொடுப்போம் கொடுத்தாங்க. இப்ப பாஜக சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் எப்பொழுது காலை வாருவார்கள் என்று தெரியாது. ஒருவேளை குறுக்கு வழியில் பிரதமராக வேண்டும் என்று நினைத்திருந்தால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 6 மாதத்திற்கு முன்பே பிரதமராயிருப்பார். ஆனால் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு அப்படிப்பட்ட பழக்கம் கிடையாது. ஜனநாயகத்தை நாங்கள் வென்றெடுத்தவர்கள், ஜனநாயகம் எது சொல்லுகிறதோ அதை மதிப்பவர்கள், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பவர்கள். ஆகவே எங்களுக்கு வேண்டாம் கொள்ளைக்குறை வழியாக ஆட்சி அமைப்பது என்று உதாசீனப்படுத்தி விட்டார்கள், நிராகரித்து விட்டார்கள். மக்களிடம் செல்வோம். மேண்டேட், இந்த மேண்டேட் தான் முடிவு பண்ண போது இந்த தேசத்தை யார் ஆள வேண்டும், இந்த தேசத்தை ஆளக்கூடாது. ஆனா இவங்க 3 தேர்தல் எப்படி வெற்றி பெற்றாங்க? இப்ப தலைவர் பெருமக்கள் சொன்னாங்க பாருங்க, ஓச்சோரி, வாக்குகளை திருடி, வாக்கதிகாரத்தை அபகரித்து குறுக்கு வழியிலே ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் பாஜக காரர்கள் என்பதை அழுத்த திருத்தமாக ஒரு கிராமங்களிலும் ஒரு வீடுகளிலும் சொல்ல வேண்டும். இதைதான் இந்த தேசத்துடைய முகமாக, இந்த தேசத்துடைய குரலாக, ஃபேஸ் ஆஃப் த கண்ட்ரி, வாய்ஸ் ஆஃப் த கண்ட்ரி என்று சொல்லுகின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேச இறையாண்மையை பாதுகாத்திருக்கிறார், வாக்கு சுதந்திரத்தை பாதுகாத்திருக்கிறார். இன்று நீங்கள் வாக்குகளை திருடுகிறீர்கள் என்றால், பறிக்கிறீர்கள் என்றால், நாளைக்கு குடியுரிமையை பறிக்கப் போகிறீர்கள். இதுதான் இந்த தேசத்தில் நடக்கின்ற அநீதி. இந்த அநீதியை தட்டி கேட்க ஒரு பிதா மகன் இந்த தேசத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அவர் தான் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஆகவே அருமை தோழர்களே, இது ஒரு ட்ரையல் மீட்டிங்.
இந்த ட்ரையல் மாநாடு என்பது கான்பரன்ஸ் என்பது தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் தமிழ்நாட்டுக்கு விரைவில் வர இருக்கிறார்கள். 3 லட்சம் தலைவர் பெருமக்கள் கூட போகிறோம். கூடுகின்ற கூட்டம் அல்ல, கூட்டப்படுகின்ற கூட்டம் அல்ல, இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற கூட்டம். நாம் வெகு விரைவில் கூட போகிறோம். அது தலைவர் ராகுல் காந்தி உரையாற்ற போகிறார். 3 லட்சம் பேர்களும் தலைவர் பெருமக்கள், வேடிக்கை பார்க்க வருபவர்கள் அல்ல. கூட்டம் ஆரம்பித்த முதல் முடியும் வரை எங்களுடைய தேச பக்தர்கள், இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தின் தோழர்கள், தலைவர்கள், தொண்டர்கள் அனைவரும் நாங்கள் காத்திருப்போம் ராகுல் காந்தி வருகைக்காக என்று. இப்போதே நம் முழக்கங்களை ஆரம்பிப்போம். தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் ராகுல் காந்தி. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.